ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம அண்ணாமலை சார் இருக்காரு. அவர் வந்துட்டு விஜயாவுக்கு அட்வைஸ் மேலே அட்வைஸ் கொடுக்குறாரு. ஏன் உனக்கு ஆள் வளர்ந்துருக்கே தவிர அறிவு வளரலன்னு சொல்லிட்டு பல டைலாக் அடிக்கிறாரு. சரி, இதான் சான்ஸ்னு குத்தி காமிக்காதீங்க, மலேசியாவுக்கு போயிட்டானா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜை கூப்பிட்டு ஃபோன் பண்ணுடான்னு சொல்ல, அங்கே ஒரு பக்கம் வித்யா வீட்டில் இவங்க உட்காந்து அழுக, அப்படியே ஒரே காமெடியாக போயிடுச்சுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உன் புருஷன் இப்படி இருப்பார் நான் எதிர்பார்க்கல, எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்காரு, எப்போ தான் மாறுவார்னு தெரியலன்னு சொல்ல, அதுவுமே ஒரு பெப்பட் போலந்த அவனை எப்படி நான் வளர்க்குறதோ தெரியலையேன்னு இவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து மனோஜ் கால் பண்ண எடுக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க எடுக்காதனால வந்துட்டு முத்து என்ன பண்ணுறான்னா, இப்போ நம்மளாம் கோச்சிக்கிட்டு போனால் எங்கே போவோம் அம்மா வீட்டுக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு யார் இங்கே இருக்கா, அதனால் வித்யா வீடு தானே, வித்யாவுக்கு கால் பண்ணுன்னு சொல்கிறாரு. இந்த மூலம் உனக்கு எட்டாமல் போயிடுச்சு எடாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வீட்டுக்கு கால் பண்ணால் அவர் வந்துட்டு அவங்க அப்படியே எங்கப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு அவங்களே காமிச்சு கொடுக்குறாங்க. உடனே ரோஹிணி இங்கே இல்லை அப்படின்னு சொல்ல, நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என்னப்பா இப்படி அறிவாளியாலாம் கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லைம்மா ரோஹிணியை பற்றி கேட்பீங்களோன்னு நினச்சி நான் ஒன்று சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சமாளிக்க முடியாமல் சமாளிச்சுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு சொன்னோன்னே கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துருச்சுங்க. வந்த உடனே அங்கே ஒரு அமர்க்கலாம் நடக்குது. நம்ம முத்து ஆரம்பிச்சிட்டாரு, எப்படியா அது இவங்க ஒரு வீட்டை வச்சு ஒரு வீட்டுக்குள்ளேயே பெரிய நாட்டாமங்கிற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, நாட்டாம திருப்பம் மாற்றி சொல்லு அப்படிங்கிறாரு. யாரேப்பா? அண்ணாமலையை, அதாவது அந்த கடைக்கு ஓனரா எங்கள் அப்பாவை தான் உட்கார வைக்கணும், எங்கள் அப்பா பணத்தை தான் தூக்கிட்டு ஓடுனீங்க, அந்த பணத்தில் தான் நீங்கள் கடை ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம மனோஜா கடைசியில் டம்மி பீஸ் ஆக்கிட்டாங்களே, வடை போச்சே அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சட்டி சுட்டதடா கை விட்டதடா தம்பி கண்ணா லட்டு தின்ன ஆசையா அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அப்போ அவங்க நம்ம மனோஜ் ஓகே